Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஜூலை 6th ல இருந்து தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டிக்கு ஜூலை 2024 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இது போல OMR ஷீட்டா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி தான் வரும். ஸோ ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இது போல OMR இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ரூல்டு ஷீட், அதாவது கோடு போட்ட பேப்பரா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடிஷனல் ஷீட் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இருக்க ஷீட்குள்ளே தான் வந்து நீங்க எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேப்பர்ஸே நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸுக்குள்ள உங்க என்ரோல்மெண்ட் நம்பரை எழுதி கீழே வந்து நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். TNPSC எக்ஸாம்ல வந்து எப்படி நீங்க ஷேட் பண்ணுவீங்களோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து இங்கேயுமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கரெக்டா என்ரோல்மெண்ட் நம்பர் எழுதி நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடை போட்டு கீழே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்க ஹால் டிக்கெட்ல அவைலபிளா இருக்கும். பார்த்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ள எழுதிட்டு கீழே வந்து ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கோட், அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதையுமே அந்த பாக்ஸில் எழுதிட்டு கீழே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு இருக்கு. அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. செஷன் ஃபோர்நூனில் எழுதுறீங்களா ஆஃப்டர்நூனில் எழுதுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல நீங்கள் வந்து சைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர்னு இருக்க இடத்துல அவங்க உங்களுக்கு சைன் போடுவாங்க. நெக்ஸ்ட் கீழே எல்லாமே வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸோட நேம் வந்து போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்க எழுத போறீங்களோ அதோட டைட்டில் வந்து இங்க போட்டுக்கோங்க. அதுவுமே உங்க ஹால் டிக்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கோடை வந்து நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் கோட், சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் ரெண்டையுமே வந்து நீங்க இங்க எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல டேட் போட்டுக்கோங்க. செஷனை வந்து அகைன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எத்தனை பேப்பர் வரை நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதோட கவுண்ட்டை வந்து இங்கே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் பேஜஸை கடைசியாக வந்து எழுதாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைட் திருப்புங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் OMR ஷீட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ணக்கூடாது. உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ணுற ஸ்டாஃப் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இந்த 2 செஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது போல தான் உங்களுக்கு OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் இது போல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேடிங்கில் தப்பு பண்ணிங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்டேட் ஆகாது. எக்ஸாமுக்கு 10 minutes முன்னாடி போனால் தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.